நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனல் ஆகாஷோடைய இளங்காத்து வீசுது இந்த ரெண்டிஷனில் அவங்களுடைய வாய்ஸில் ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கு. நீங்கள் கவனிக்கலாம், வாய்ஸ் ரிலாக்ஸ் ஆகிருக்கு, ஹையர் நோட்ஸ் ரிலாக்ஸ்டாக இருக்குது, சிக்கிக்கிறது இல்லை. கேளுங்க. எடங்காத்து வீசுதே, எச போல பேசுதே, வளையாத மூங்கில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேட்குதே, கரும்பார மனசுல மயில் தோக விரிக்குதே, மழைச்சாரல் தெரிக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே, ஆனவில் கொடையும் பொழிக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே, ஆனவில் கொடையும் பொழிக்குதே. மணியின் ஓசை கேட்டு மனக்கதவு திறக்குதே, புதிய தாளம் போட்டு உடல் காத்து மிதக்குதே, இளங்காத்து வீசுதே, எச போல பேசுதே, வளையாத மூங்கிலோ ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேட்குதே.
வாட் கேன் ஐ சேடா பா இந்த பாட்டு ஏற்கனவே ஒரு ரொம்ப 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 பிடிச்ச பாட்டு எனக்கு. ஆனால் அதுக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு புதுசான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்து வேற எங்கேயோ எடுத்துன்னு போயிருக்கீங்க பாட்டை. இட் வாஸ் ஃபேபுலஸ் லிஸ்னிங் டு யுவர் சவுண்ட். வாவ், வெரி நைஸ். இந்த பாட்டு பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும்னு ராஜா சாரோட எக்ஸலண்ட் காம்போசிஷன் அது வேறு. நம்ம ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர் ரொம்ப 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 அழகாக பாடியிருக்காங்க இந்த பாட்டு. யூஸ்வலி எல்லா சாங்குக்கும் ஒவ்வொரு சிங்கர்ஸுக்கு ஒரு விப்ராட்டோ ஒரு பேட்டர்ன் இருக்கும். நம்ம அது வச்சு கூட நம்ம ஈஸியாக இது யார் பாடினாங்கன்னு கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ராஜா சாருக்கு வந்து ஒரு சில பாடல்களுக்கு இந்த விப்ராட்டோ கொடுக்கறதே அவருக்கு இஷ்டம் இல்லை. இளங்காத்து வீசுதே அங்கே இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் அங்கங்கே போ சேனலுக்கு. சிங்கிங் நல்லாவே இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப சாஃப்டாக கண்ட்ரோல்டாக நல்லா பாடிங்க. ஆனால் ஸ்ருதி அங்கங்கங்கே கொஞ்சம் போயிட்டு இருந்தது. எப்போவுமே சொல்கிற ஒரு இது கூட ழா ழா ரெண்டுக்கும் அனலுக்கு இப்பவும் வித்தியாசம் தெரியாது. இந்த புல்வெளிக்கெல்லாம் புல்வெளின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேட்கணும். அது ஒன்று மட்டும்தான், மீதி எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. அது God bless you. அனல் ஆகாஷ், ஹாய்க்கா. ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அனல் ஆகாஷ். இன்னைக்கு டாப் 10க்கு வந்திருக்கீங்க. ஏரியாவில் என்ன சொல்கிறாங்க? கங்க்ராட்ஸ். இன்னொன்று நாள் ஏரியாவில் ஒரு கங்க்ராட்ஸ் மட்டும் தான் சொல்கிறாங்களா? இல்லை, ஃபைனல்ஸ் போகணும். ஏன் வெக்கப்பட்டுனே இருக்கிறேன்? வெக்கப்படுறியா? மோகினி அக்காவை பார்த்து வெக்கப்படுறியா? சரி, அதெல்லாம் அப்படிதானே. மோகினி அக்காவை பார்த்து. மோகினி அக்காவுக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. எனக்கும் அவங்களுக்கு என்ன ஒரு 2 வயசு வித்தியாசம். அவங்க பேர் மோகினி, இவங்க நிஜமாலுமே மோகினி. அந்த வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு. போய் உட்கார். தேங்க்யூ. மோகினி கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்ன நான் அந்த பாப்பாட்டெல்லாம் நான் பேச மாட்டேன். அந்த பாப்பா கிட்ட ஏன் பேச மாட்டீங்க அக்காப்பா? அந்த பாப்பா கிட்ட என்ன பிரச்சனைன்னு நீங்க பேச மாட்டீங்க? பாப்பாட்டில் நான் ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க கிட்ட அவங்க வாசிக்கிறது மட்டும் தான் அவங்களோட இது. பட் ஆனால் அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து பெங்காலிக்காரங்க. அவங்க ஊர் பாட்டு ஏதாவது ஒன்று பாட சொல்லலாமா அவங்கள? மீ துமாக்கி பாலோ பாஷி பார்த்துக்கோ. எனக்கு பெங்காலி எல்லாம் தெரியும். அம்மாரா அம்மாக்கி சொல்லி விடும். அம்மாக்கி உள்ளாக்கி मैं गाऊं? பெங்காலி गाऊं? ও বন্ধু তুমি শুনতে কি পাও? ও বন্ধু তুমি শুনতে কি পাও? আয় গান আমার, ও আয় গান আমার, ছুঁয়ে যাবে ঈশ্বরে ধরে তোমার। এ গান আমার, ও এ গান আমার, ও বন্ধু তুমি শুনতে কি পাও? நீங்க பாடின பாட்டா சார் இது? ஆமா. சூப்பர் சார். All songs sung by Mano.